मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 54, पेज नंबर 52-53। अर्जुन उवाच स्थितः प्रज्ञस्य का भाषा समाधिस्तस्य केशव स्थितधि किं प्रभाषेत किमासीत व्रजेत किम्। श्री भगवानुवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितः प्रज्ञस्तदोच्यते। ஸோ இப்போ நாம் ரெண்டாவது அத்தியாயத்தோட ஃபைனல் டாப்பிக்கில் இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோகம் போச்சுன்னா ரெண்டாவது அத்தியாயம் கன்க்ளூட் ஆகிடும். ஸோ இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற டாப்பிக்கு பேர் ஸ்தித பிரஜ்ஞ டாபிக். இப்போ இந்த டாபிக் ஏன் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான், ஸ்தித பிரஜ்ஞன் அப்படிங்கிறவா எப்படி இருப்பா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்குறான். இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுண்டு அப்புறம் அதுபடி அதாவது ஒரு ரிலீஜியஸ் லைஃப்பை லீட் பண்ணிட்டு அது கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறோம். கர்மயோகமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்புறம் இந்த ஞான யோகமும் சப்போஸ் அவர் போய் ஒரு டீச்சர்கிட்ட போய் இதெல்லாம் படித்த ஞானமும் அந்த பர்சனுக்கு வந்துடுது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் எப்படி இந்த லைஃப்பை இந்த லைஃப்பில் இருப்பார். ஸோ ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணானி, இந்த சொசைட்டியில் தன்னை எப்படி கண்டக்ட் பண்ணிப்பார், இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு பர்சன் இப்போ ஸ்தித பிரஜ்ஞனா ஆகணும் அப்படின்னா அதுக்கு 3 ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது, ஒரு ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைல், அதாவது கர்மயோகமான ஒரு வாழ்க்கை முறையை அந்த பர்சன் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஏன்னா அது பண்ணுறதுனால என்ன கிடைக்க போகிறது, சித்த சுத்தி கிடைக்க போகிறது. மைண்டு இப்போது நல்லா பியூரிஃபை ஆகும். அதை தான் நம்ம ஞான யோக்கியதா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு பர்சன் கர்மயோகம் ஃபாலோ பண்ணி
என்னவா ஆகிறார்னா ஞான யோக்கியகாவா ஆகிறார். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பர்சன் இப்போது வெறும் கர்மயோகம் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னா கர்மயோகம் பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும். கர்மயோகமே எதுக்கு பண்ணணும், ஞான யோகத்துக்கு போகிறதுக்காக தான் இந்த கர்மயோகமே பண்ணணும் இல்லையா. அப்போது அந்த பர்சன் வந்து ஒரு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம் அண்டர் அ டீச்சர் பண்ணினார் அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கணும், வேதாந்தா ஸ்கிரிப்சர்ஸை படிக்கணும். அப்படி படித்தாதான் அந்த பர்சன் இப்போ அந்த ஞான யோக்கியா அப்படிங்கிற பர்சன் இப்போ என்னவா மாறுவார் அப்படின்னா பிராக்ஞகாவா அந்த பர்சன் இப்போது ஆகிறார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஞான யோக்கியதா, ரெண்டாவது ஸ்டேஜ் டீச்சர்கிட்ட படிக்கிறது மூலமாக அந்த ஞானமானது ஏற்படுறது. அதனால் அந்த பர்சன் இப்போ பிராக்ஞகாவாக ஆகிறார். பிராக்ஞகா ஆர் ஞானி அப்படின்னு அந்த பர்சனை நாம் வந்து சொல்லலாம். ஸோ பிராக்ஞா ஸ்டேட்டஸ் மட்டும் போருமா, வெறுமா ஞானம் மட்டும் வந்தால் போருமா அப்படின்னா அது மட்டும் போராது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த அறிவு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வெறும் புத்தியில், நம்மளுடைய இன்டலெக்டில் எங்கேயோ ஒரு மூளையில் இந்த அறிவானது இருக்கும். அப்போ மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இந்த இன்டெலெக்சுவல் நாலெட்ஜை இப்போ என்னவா மாற்றணும், இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக இப்போ அந்த நாலெட்ஜை நாம் கன்வெர்ட் பண்ணணும். ஏன், அது மாட்டுக்கு நாலெட்ஜ் தானே, நாலெட்ஜாக இருந்துட்டு போட்டோமே, எதுக்கு அதை இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக இப்போ மாற்றணும். அதுக்கு என்ன பார்த்தோம், நம்ம எவ்ரிடே டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோம்ல, பேசுகிறோம், சிரிக்கிறோம், அழறோம், நிறைய பேரோட விவகாரங்கள்லாம் பண்ணுறோம். அப்படி எல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுடைய எந்த பர்சனாலிட்டி இன்டராக்ட் பண்ணுறது, இமோஷனல் பர்சனாலிட்டி தான் இன்டராக்ஷனில் முக்காவாசி நேரம் வேலை பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நடக்கிறதுல நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன் எல்லாம் நடக்கும் பொழுது எந்த பர்சனாலிட்டி அஃபெக்ட் ஆகிறது, நம்மளுடைய எமோஷனல் பர்சனாலிட்டி தான் அஃபெக்ட் ஆகிறது. ஸோ அதனால தான் பாதி நேரம் நமக்கு கோபம், இல்லைனா இரிட்டேஷன், இல்லைனா ஒரு சலிப்பு, இதெல்லாம் ஏன் ஏற்படுறது அப்படின்னா முக்காவாசி நேரம் நம்ம மனசாலேயே தான் அடுத்தவாளோட டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஒன்றுமே வேண்டாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கிளாஸுக்கே வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து வெரி ஒபீடியண்ட் ஸ்டூடெண்ட், சரியா, கிளாஸ் வந்து 5 மணிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 4:45 வந்துடுவேன். 4:45 4:50க்கெலாம் நீங்கள் வந்து உங்களோட ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும்ல உங்களுக்குன்னு பிடிச்சி வச்சுட்டுருக்கீங்களா, ஆளுக்கு ஒரு பிளேஸு, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இப்போ சப்போஸ் நீங்கள் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, லேட்டாக ஒருத்தர் வரா, எல்லாம் தியான ஸ்லோகம்லாம் சொன்னதுக்கப்புறம் வரான்னு வச்சுக்கோங்க. அவள் வந்து இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி நேராக வந்து குடுன்னு உட்காரான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், நமக்கு நம்ம வந்து நன்னா இந்த இடம் காலியாக இருக்குது, இதை நான் ரொம்ப நாளாக உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு பிளேஸை போட்டு வச்சா லேட்டாகவும் வந்துட்டு நம்மக்கிட்ட பர்மிஷன்லாமும் கேட்காம ஒரு பர்சன் நம்மளுக்கு முன்னாடி வந்து இப்போ உட்காந்தா அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும், மறைக்கும். அதனால என்ன ஆகும், கேட்கலாமே, பார்க்கலன்னா என்ன, கேட்கலாமே, ஆனால் கேட்க முடியாது, கிளாஸு கட்டு, அதுக்கு லேட்டாகவே வந்திருக்கலாம். அப்போ என்ன ஆகுறது, அந்த நேரத்தில் நம்மளோட இமோஷனல் பர்சனாலிட்டி வந்து அட்டாக் ஆகிடுறது. அப்போது புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணால் கூட சரி பாவம் அவளுக்கு என்ன கஷ்டமோ, ஆனால் பாவம் நம்மள மாதிரி அவளும் கிளாஸ் கேட்க வந்திருக்கா, என்ன தெரியல அவளுக்கு கேட்டுட்டு உட்காரணும்னு தெரியல, இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம். என்ன நினப்போம், என்ன திமிரு இருந்தால் இந்த பர்சன் வந்து நான் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டுருக்கேன், இவள் கிளாஸ்லாம் ஆரம்பிச்சுட்டு லேட்டாக வந்துட்டு என்ன கிளாஸ் கேட்க விடாமல் வந்து தடுக்கிறா. கிளாஸ் கேட்குறதும் கேட்காததும் இப்போ யார் கையில் இருக்குது, என் கையில் தான் இருக்குது. அப்போ நான் மட்டும் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் வந்து மனசை மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த எமோஷனல் பர்சனாலிட்டியை இப்போ நாம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியதாக இருக்குது.
எப்போ மனசு வந்து எப்போ ஸ்ட்ராங் ஆகும்? அதுக்கு வந்து அறிவு மூலமாக தான் மனசை வந்து நம்மளால் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். அப்போ அந்த நாலெட்ஜை நாம் வந்து இப்போது இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த இமோஷ்னல் பர்சனாலிட்டியே நாம் வந்து மாற்றிக்கலை, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலை அப்படின்னு சொன்னால் நாலெட்ஜ் இருக்கும், ஆனால் என்னோடய லைஃப்பில் கூடவே பிரச்சனைகளும் கண்டினியூ ஆகும். கிளாஸு கேட்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ, எப்படி நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேனோ, பிரச்சனை கண்டினியூ ஆகும். ஓகே, பிரச்சனைலாம் இப்போ நம்ம ஞானி ஆகிட்டோன்னா பிரச்சனை வராதானா? பிரச்சனைகள்லாம் வரும். பட் என்ன, நான் முன்னாடி எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தேனோ அப்படியே தான் இப்போவும் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கு வராமலே இருக்கலாமே இல்லையா? இப்போ நான் வந்தேன், புரிஞ்சுட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். என்னோடய டே டு டே லைஃபுக்கு இந்த நாலேஜ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு இப்போ நாம் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். பிராக்ஞா டு ஸ்தித பிரக்ஞாவாக அந்த பர்சன் ஆகணும். பிரக்ஞா டு ஸ்தித பிரக்ஞா. பிராக்ஞா அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம், பிரக்ஞா அப்படின்னா ஞானின்னு அர்த்தம். ஸோ பிரக்ஞா டு ஸ்தித பிரக்ஞா அப்படின்னா இப்போது இந்த ஹோல் பர்சனாலிட்டியே இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இந்த நாலேஜ்லேயே ஊறி போயிருக்கணும். அதனால தான் என்ன சொல்லுவான்னா, இந்த குலோப் ஜாமுன் மாதிரி இந்த ரசத்தில் ஊறிண்டே இருக்கிறதுனால குலோப் ஜாமுனோட எந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும், அது ஸ்வீட்டாகவே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த அறிவு அப்படிங்கிற அந்த ஜீராவில் வந்து மொத்த பர்சனாலிட்டியையும் போட்டு நாம் ஊற வைக்கணும். அப்போ எந்த நிமிஷம் இந்த நாலேஜ் எனக்கு தேவைப்படுறதோ அப்போ அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா அதை வந்து இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணி இருந்தால் மட்டுமே முடியும். ஸோ எஸ்பெஷலி எனக்கு ப்ராப்ளம் என்னோடய லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னா அப்போது இந்த நாலேஜ் நம்மளுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த பர்சன் ஸ்தித பிரக்ஞனாக இருந்தால் மட்டுமே அது வந்து சாத்தியப்படும். பிரச்சனையே இல்லை அப்படின்னா வேதாந்தமே வேண்டாமே இல்லையா? இப்போ க்ரைசிஸ் போது ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பிரக்ஞா டு ஸ்தித பிரக்ஞா, ஞானம் டு ஞான நிஷ்டா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து 3வது ஸ்டேஜ். இப்படி யார் வந்து தன்னோட மைண்டை ப்யூரிஃபை பண்ணிட்டு நாலேஜை அடைஞ்சு அந்த நாலேஜை ஸ்திரமாக ஆக்கிறாளோ, நிஷ்டாவாக ஆக்கிறாளோ, அவளை வந்து ஸ்தித பிரக்ஞா அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஞான நிஷ்டா அப்படின்னு அந்த பர்சனை நாம் வந்து கூப்பிடலாம். ஆர் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜீவன் முக்தகா அப்படின்னும் அந்த பர்சனுக்கு பேரை கொடுக்கலாம். ஸோ எப்படி இருப்பா அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் தன்னை வந்து இன்சுலேட் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இந்த பர்சனுக்கு இருக்கும். எப்படி வந்து இப்போ இந்த கரண்ட்டு ஷாக்குலேருந்துலாம் இன்சுலேட் பண்ணிக்கணுன்னா அந்த ரப்பர் க்ளவ் அதெல்லாம் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த பர்சனுக்கு என்ன இன்சுலேஷன் இருக்கும்னா ஞானம் அப்படிங்கிற இன்சுலேஷன் இந்த பர்சனை வந்து இம்யூனிட்டியை இந்த பர்சனுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்சனுக்கு அந்த ஞானம் ஹெல்ப் பண்ணுறது. அப்போ அர்ஜுனனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் தன்னை எப்படி இந்த சொசைட்டியில் கண்டக்ட் பண்ணிப்பார் அப்படிங்கிற டவுட் ஆனது வருது. அதுக்கு ஆன்சர் வந்து கிருஷ்ணர் 55வது ஸ்லோகத்திலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னா எப்படி இருப்பானா அவன்? ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா அப்படின்னு ஃபஸ்ட்டு டெஃபினிஷனை கொடுக்குறார். அப்புறம் ஞானி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது அந்த ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அகெயின் இங்கே டிபெண்டன்சி எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் டிபெண்டன்சியை மீன் பண்ணலை. ஃபிசிக்கலாக டெஃபினட்டாக இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் யாரையாவது எதுக்காவது நாம் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி இங்கே கிருஷ்ணர் சொல்லலை. ஆனால் என்ன டிபெண்டன்சி இது? இமோஷனல் டிபெண்டன்சி இருக்காது. தன்கிட்டேயே தானாகவே சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் வந்து இப்போது நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த வாக்கரை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிப்பார் இல்லையா? எவ்வளோ காலத்துக்கு வாக்கரையே பிடிச்சின்னு நடப்பார்?
அந்த காலுக்கு ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் வாக்கரை பிடிச்சி நடப்பார். சப்போஸ் காலுக்கு ஸ்ட்ரென்த் வந்துடுதுன்னா வாக்கரோடு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த வாக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவார். ஸோ நேச்சுரலாகவே வந்து அந்த வாக்கரை வந்து ட்ராப் பண்ணிவிடுவார். ஸோ இந்த இடத்துல வந்து காம அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சர்வ காம தியாகா பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் சர்வான் காமான் பிரஜஹாதி. அப்போ இந்த இடத்துல வந்து காம அப்படின்னு சொன்னால் இமோஷனல் வாக்கர் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து வீடு அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு இமோஷனல் வாக்கர். அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா ஆஃபீஸ் வந்து ஒரு இமோஷ்னல் வாக்கர். காலேஜில் படிக்கிறோன்னா காலேஜ் வந்து ஒரு இமோஷ்னல் வாக்கர். ஒவ்வொரு நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வாக்கரை பிடிச்சிட்டு தான் நம்மளோட லைஃப்பில் வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஒன்ஸ் எனக்கு வந்து இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் வந்துடுது அப்படின்னா, இந்த நாலேஜை நான் வந்து இமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த இமோஷனல் வாக்கர்ஸ் எல்லாம் இல்லாமலேயே என்னால் வந்து டிரான்சாக்ட் பண்ண முடியும். பூரணத்துவம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் காமத்தியாகா நேச்சுரலாக நமக்கு நடக்கும். இப்போ இது வந்து ஞானியோடைய ஒரு ட்ரேட். சர்வான் காமான் பிரஜஹாதி. காம அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான காமன ஆசை இல்லையா? என்ன விதமான ஆசை அப்படின்னா, நம்ம மனசை போட்டு அரிச்சுட்டே இருக்கும்ல ஒரு ஆசை. இது வந்து எனக்கு நடக்கலைன்னா என்னால் வந்து என் லைஃப்பில் ஏதோ அச்சீவ் பண்ணாத மாதிரியே இருக்கும் அப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் ஞானிக்கு இருக்காது. அதான் எங்கே போனாலும் துரத்தாமல் பின்னாடியே வருமே, அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் ஞானிக்கு இருக்காது. தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிற ஆசை இருக்காது. இப்போ ஞானி வந்து ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு எஃபர்ட் எல்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரைலாம் பண்ணி எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் ஃபெயிலியர் தான், அதனால இந்த ஆசையை துறந்தேன் போ அப்படின்னு எல்லாம் ஞானி எந்த ஆசையையும் ட்ராப் பண்ணுறது இல்லை. அப்போ எதனால் ட்ராப் பண்ணுறார்? அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி, அவுட் ஆஃப் நாலேஜ். இப்போ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா அப்படின்னா யார் வந்து இமோஷனலி இண்டிபெண்ட்டாக இருக்காளோ அவளை நாம் வந்து ஸ்திதஃப் பிரஜ்ஞா அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பிரஜஹாதி சர்வான் காமான் அப்படின்னா ஆசை அற்றவர். லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா பிரஜஹாதினா ட்ராப் பண்ணுறதுன்னு அர்த்தம். சர்வான் காமான்னா எல்லா காமங்களையும் ட்ராப் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து எல்லா காமங்கள் ஒரு எல்லா ஆசைகள் அப்படிங்கிறத நாம் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சாஸ்திரத்தில் 2 விதமான ஆசை பற்றி சொல்லப்படுறது. ஆசையிலேயே வந்து 2 வகையான ஆசை இருக்குது. ஒன்று வந்து அலவுடு டிசையர். இப்போ நமக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு 2 பிரிப்பா தெரியுமா? ஒன்று வந்து குட் கொலஸ்ட்ரால், ஒன்று வந்து பேட் கொலஸ்ட்ரால். அது என்ன கொலஸ்ட்ரால்லே குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி எல்டிஎல் வந்து பேட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் வந்து குட் கொலஸ்ட்ரால். அந்த மாதிரி குட் ஆசை பேட் ஆசை அப்படின்னு சாஸ்திரம் வந்து ஆசையையே வந்து 2 பிரிக்கிறது. அதாவது குட் ஆசை அப்படின்னா அலவுடு, இது இந்த ஆசைகளெல்லாம் வந்து நமக்கு ஆசைப்படலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கறது. அப்போ எதெல்லாம் அலவுடு அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா நாம் வந்து எக்கச்சக்கமாக ஆசைப்பட்டு அந்த ஆசைகளெல்லாம் நாம் வந்து இப்போ நிறைவேற்றிக்கலாம். அப்போ எதெல்லாம் அலவுடு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கும் சாஸ்திரம் வந்து நமக்கு கைடு பண்ணுறது. அந்த ஆசை வந்து ஒரு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிது அப்படின்னா அதெல்லாம் அலவுடு டிசையர்ஸ். 2 விதமான ஆசை இருக்குது, ஒன்று அலவுடு ஒன்று நாட் அலவுடு. அந்த அலவுடுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 கண்டிஷன்ஸை சாஸ்திரம் வந்து கொடுக்கறது. அந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுதுன்னா நாம் வந்து அந்த ஆசையை வந்து படலாம், நிறைவேற்றிக்கலாம். என்னது ஃபஸ்ட்டு கண்டிஷன்? அந்த ஆசை லெஜிட்டிமேட் டிசையராக இருக்கணும்.
அப்படின்னா தார்மீகமான ஆசையாக அது இருக்கணும். அதர்மமாலாம் நாம் ஆசைப்படக்கூடாது. இப்போ தார்மிக் டிசையர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய நான் நல்ல விதமாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தார்மீகமான ஆசை. குட் பேரண்ட்டாக நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து தார்மீகமான ஆசை. நான் என்னெல்லாம் டியூட்டி பர்ஃபார்ம் பண்ணுறேனோ அதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும் இப்படிலாம் ஆசைப்படுறது வந்து லெஜிட்டிமேட். இப்போ வீடு வாங்கணும், வீடு வாங்கிட்டு நான் வந்து வசதியாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு தார்மீகமான ஆசை. ஆனால் நான் வீடு வாங்கிறதுக்கு இன்னொருத்தரை வந்து ஹர்ட் பண்ணி தான் நான் வீடு வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் அது டெஃபினட்டாக வந்து அதர்மிக் ஆசையாக ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து லெஜிட்டிமேட் டிசையர் ஆர் தார்மீகமான ஆசை. ரெண்டாவது வந்து மாடரேஷன். மாடரேட்டாக இருக்கணும் அந்த ஆசை. அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து டூ மச், இன்னொன்று வந்து எதுவுமே இல்லாமல், அந்த மாதிரி இல்லாமல் நடுவில் இருக்கிறதுக்கு தெரியணும். இப்போ வந்து வீடு வாங்கணுங்கிற ஆசையை எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ வீடு வாங்கினா நமக்கு திருப்தியாகும்? முதல்லலாம் சின்னதாக வீடு இருக்கும், அதுலேயே 14-15 பேர், ஒரே ஒரு பாத்ரூம், அவ்வளோதான் இருக்கும், அதுலேயே எல்லாராலையும் இருக்க முடிஞ்சுது. இப்போ வந்து 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த திருப்தியை வந்து அது கொடுக்க மாட்டேங்குது. அது என்ன, இப்போ யாராவது சொந்தக்காரெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு தனி பெட்ரூம் வித் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோன்றுது, ஓ இதை விட இன்னும் பெருசாக வீடு இருந்தால் இன்னும் நிறையா பேரை வந்து நாம் அக்காமடேட் பண்ணலாமோ. இப்போ அந்த திருப்தி அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட மாட்டேங்குது. திருப்தின்னா இதை விட இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமோ. அது கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே ஆசைப்படுறோம் இல்லையா. இப்போ இதை விட இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோன்றுறது. அப்போ என்ன ஆகிடும், ஏன் வந்து இது தப்புன்னு சொல்கிறது சாஸ்திரம், இதை விட பெட்டர் இதை விட பெட்டர் அப்படின்னு நீ போயிட்டே இருந்தேன்னா எப்போ நீ வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காது கொடுப்ப? இப்போ வீடு வந்து 3 பெட்ரூம் வீடு வச்சுட்டு இருக்கோம், நிறைய சொந்தக்காரா இருக்கா, 3 பெட்ரூம் பத்த மாட்டேங்கிறது. இமீடியட்டாக நமக்கு வந்து ஒரு 4 பெட்ரூம் வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும், சரி வேறு எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், நம்மளோட எனர்ஜி முழுக்க இப்போ 4 பெட்ரூம் வீடு தேடுறதுல போயிடும். கிளாஸு அது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகமே வராது. சாஸ்திரம் சொல்கிறது, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பிஸி பர்சனாக இருந்தாலும், நீ பிரைம் மினிஸ்டராக கூட இரு, நீ யாராக இருந்தாலும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு நீனு டெஃபினட்டாக டைமை ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆசைகளெல்லாம் மாடரேட் பண்ணினால் மட்டுமே நம்மளால் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு டைமை கொடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால் எய்தர் நாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது, இல்லைனா கிளாஸை ரிவைஸ் பண்ணுறது, நோட்ஸை திருப்பி எடுத்து பார்க்குறது, நோட்ஸ் எழுதுறது, சத்சங்கத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சத்சங்கத்திலேயே இருந்தேன்னா, சத்சங்கம்னா என்ன மாதிரி சத்சங்கம், கிளாஸ் ரிலேட்டட் சத்சங்கத்தில் இருந்தேள் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களையே மறுபடியும் நமக்கு வந்து சிந்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஏதோ ஒரு சத்சங்கம்னா அங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக இருக்கும், அங்கே போய்டும் நம்ம மனசு. ஆல்ரெடி மனசு வந்து ரெடியாக இருக்குது, எப்படா எஸ்கேப் ஆகலாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இந்த ஞானம்லாம் நமக்கு ஒத்து வராது போல இருக்கே அப்படின்னால மனசு எங்கேயோ போய்டும். எப்பயுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மனசை வந்து கொஞ்ச காலம் வரைக்கும், இப்போ இங்கே என்ன படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிரிப்பு கிடைக்கிற வரைக்கும் மனசை வந்து அந்த செடியெல்லாம் வளர்ப்பாள்ல, அந்த மாடெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலியெலாம் போட்டு, அந்த மாதிரி நாமளே நமக்கு வந்து ஒரு வேலியை போட்டுண்டு கொஞ்ச காலம் அப்படி இருந்துட்டோன்னா கொஞ்சம் நம்ம வந்து ரூட்டெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னா யாருனாலையும் நம்மளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. அப்போ நம்ம ஆசைகளும் எப்படி இருக்கணும், மாடரேட்டாக, இந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், இன்னும் வேணும்னு சொல்ல வேண்டாம், மாடரேட்டாக நம்மளோட ஆசைகள் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது வந்து அலவுட் டிசையர் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா மாடரேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு நம்மளால் வந்து டைம் கொடுக்க முடியும்.
இல்லைனா மெட்டீரியல் விஷயத்துக்கே வந்து நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது என்னவா வேணா இருக்கட்டும், வீடாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஆஃபீஸில் நீங்கள் வந்து இன்னும் மேலே 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 பொசிஷன், எவ்வளோ பொசிஷன் மேலே மேலே போனாலும் நமக்கு இதை விட இன்னும் பெட்டர், இதை விட இன்னும் பெட்டர், இப்படி தான் கிடைக்க போகிறது இல்லையா? இப்படி தான் நம்மளோட மனசு ஆசைப்பட போகிறது. அப்படி அந்த மாதிரி ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டால் என்ன ஆகும்? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போய்டும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளால் டைமை ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அதனால் வந்து மாடரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது கிளாஸுக்கு டெஃபினட்டாக நம்மளால் டைம் கொடுக்க முடியணும். சாஸ்திரம் சொல்கிறது, நீ 100 கம்பெனிக்கு கூட முதலாளியாக இருந்துக்கோ, ஆனாலும் நீ சாஸ்திரம் படித்து தான் ஆகணும். நீ வந்து பிஸி அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் கூட வந்து அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிண்டே இந்த ஞான விஷயங்கள்லையும் வந்து அவள் ஈடுபட்டிருந்தா அப்படின்னு இந்த ஜனக்கர் மாதிரியான ராஜாக்கள்லாம் இருக்கா அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ண முடியறதா? கீதா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியறதா? இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஆசை இருக்குது, அதை போய் அடையிறதுக்கு என் மனசு விரும்புகிறதா? அதுதான் செக் பாயிண்ட். நம்மளோட ஆசை அலௌடா நாட் அலௌடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. 3வது கண்டிஷன் வந்து அந்த ஆசைகள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் பைண்டிங் டிசையர்ஸாக இருக்கணும், பந்தப்படுத்தாத ஆசையாக இருக்கணும். அதனது பந்தப்படுத்தாத ஆசை, பைண்டிங் நான் பைண்டிங் அப்படின்னு 2 இருக்குது. என்ன வித்தியாசம் பைண்டிங்க்கும் நான் பைண்டிங்க்கும்? இப்போ வந்து நான் படுற ஆசை, என்கிட்ட ஒரு ஆசை இருக்குது, அது வந்து பைண்டிங் ஆசையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுவோன்னா என்னை மென்டலாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த ஆசைக்கு இருக்கும். இப்போ பைண்டிங் டிசையர் இருக்குது, நான் வந்து அதை அடையிறதுக்காக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு தெரியாதில்ல இப்போ அது நிறைவேறுமா நிறைவேறாதா. ஏன்னா நமக்கு தெரியும் ரிசல்ட் வந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் இல்லை. ஏன் ரிசல்ட் யாருடைய டிபார்ட்மெண்ட்டு? கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அப்போ ரிசல்ட் வந்து டோட்டலாக என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. இப்போ வந்து நம்மளுடைய லைஃபே எடுத்துக்கலாமே. இப்போ நம்மளுடைய குழந்தைகளுடைய லைஃப்பை பற்றி விதவிதமாக பிளான் போட்டு வச்சுருப்போம், கரெக்டாக? இப்படி தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். இப்போ வந்து இந்த கோர்ஸ் அவள் சூஸ் பண்ணினா அவளுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது யூபிஎஸ்சி எழுதணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இப்படி படிக்க வைக்கணும், பிஜி பண்ண வைக்கணும், மாஸ்டர்ஸ் பண்ண வைக்கணும். அப்போது அந்த மாதிரிலாம் பண்ணினோன்னா அந்த பையனோ பொண்ணோ வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்லா வந்து லைஃப்பில் செட்டில் ஆவா, நம்மளையும் நன்னா பார்த்துப்பா அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய பிளான் எல்லாம் போடுவோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னு உங்கள் பசங்கக்கிட்ட சொன்னேன்னா அந்த பையனோ பொண்ணோ வந்து இல்லை எனக்கு மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லை ஐ ஆம் டோட்டலி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ், எனக்கு படிப்புலாம் வேண்டாம், நான் வந்து ஏதோ ஒரு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை ஏதோ ஒரு கேம் எடுத்துட்டு நான் வந்து அதில் பெரிய ஆளாக ஆறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பைண்டிங் டிசையராக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? மனசு ஒத்துக்குமா? இதை வந்து அந்த குழந்தைய வந்து படித்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து டார்ச்சர் பண்ணி நீ வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பாடு போடுமா அப்படின்னு கேட்டு நாம் என்ன பண்ணுவோம்? இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஒவ்வொரு பைண்டிங் டிசையருமே எப்படிப்பட்டதுன்னா டைம் பாம் மாதிரி, எப்போ எது எங்கே வெடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது, எப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. அதனால அந்த டைம் பாம் எல்லாம் இப்போ நாம் டிஃப்யூஸ் பண்ணணும். அந்த வயர்லாம் கட் பண்ணுவாள்ல, சினிமாவில் பார்த்துருக்கேன்ல, அந்த மாதிரி அந்த பைண்டு பண்ணுற ஒயர் இருக்குல்ல, இப்போ அதை நாம் கட் பண்ணி அந்த டிசையரெல்லாம் நான் பைண்டிங் டிசையராக இப்போது ஆக்கணும்.
அப்போ வாட் இஸ் எ நான் பைண்டிங் டிசையர்? எப்படி வந்து அந்த டிசையர் நான் பைண்டிங்காக இருக்கும் அப்படின்னா, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக என்னால் வந்து நான் பைண்டிங் டிசையர்ஸை வச்சுக்க முடியும். என்ன ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, இப்போ என் குழந்தை வந்து இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். அப்படியெல்லாம் பண்ணினா கூட எனக்கு தெரியாது அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா. இப்போ சப்போஸ் நிறைவேறாமல் போச்சுன்னா, ஏன்னா நிறைவேறாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குங்கிறது எனக்கு புரிகிறது. அப்படி நிறைவேறாமல் போச்சுன்னா என் மனசு வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பகவானே நீ வந்து எனக்கு சக்தியை கொடு, அதை வந்து தாங்கிக்கிறதுக்கான சக்தியை எனக்கு கொடு. ஏன்னா நிறைவேறலாம் நிறைவேறாமலும் போகலாம் அப்படிங்கிற அறிவு இருந்துடுது அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ஆசை என்ன ஆகிடுறது, நேச்சுரலாகவே நான் பைண்டிங் டிசையராக ஆகிடுறது, பந்தப்படுத்தாத ஆசையாக அது ஆகிடுறது. இந்த மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த டைம் பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறது. ஸோ நாம் வந்து நான் பைண்டிங் டிசையர்ஸை தாராளமாக வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து அலவுடு டிசையர்ஸ் அப்படின்னு வந்து சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. இப்போ கூட தான் கிளாஸ்க்கு கிளம்பும்பொழுது யாராவது வந்துடலாம், கிளாஸ்க்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக கிளம்புறோம். அப்போ என்ன பண்ணுறோம், வாங்கோ வாங்கோ கிளாஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போய்ட்றோம்ல. அப்படி போகாமல் என்ன பண்ணணும், நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருங்கோ, இந்த 1 ஹவரில் நான் கிளாஸை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ பைண்டிங் டிசையர்ஸ் இருக்கக்கூடாது, நான் பைண்டிங் டிசையர்ஸாக நாம் வந்து மாற்றிக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி காமா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டிசையர்ஸை சாஸ்திரம் வந்து சுத்த காமா அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்குற. இப்போ 3 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற டிசையரை சுத்த காமா அப்படின்னு சொல்கிறோம். என்ன 3 கண்டிஷன்? தார்மீகமான ஆசை, மாடரேட்டான ஆசை, நான் பைண்டிங் ஆசை. இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுனா அது சுத்த காமா. இப்போ வந்து சங்கராச்சாரியாரை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சங்கராச்சாரியாருக்கு கூட தான் ஆசை இருந்தது. என்ன ஆசை இருந்தது? இந்த மாதிரி பகவத்கீதாவுக்கு பாஷ்யம் எழுதணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அப்போ இதை நம்ம பாஷ்யம் பண்ணினோம் அப்படின்னா, இதுக்கு கமெண்ட்ரி கொடுத்தா இது படிக்கிறது மூலமாக நிறைய பேருக்கு வந்து பலனானது கிடைக்க போகிறது அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுனால தானே அவர் வந்து எழுதினார். அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசை? நான் பைண்டிங் டிசையராக இருந்தது. எழுதியே ஆகணும், நான் எழுதினாதான் உலக மக்கள் எல்லாரும் வந்து உருப்பிடுவா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவருக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் டெஃபினட்டாக இல்லை. இன்ஃபேக்ட் பகவானுக்கே கூட ஆசை இருந்தது. உபனிஷத்தை சொல்கிறது, சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி சதபோதப்யத சதபஸ்தப்த்வா இதகும் சர்வம் அஸ்ருஜத அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது. இப்போ பகவான் வந்து ஆசைப்பட்டு தான் இந்த கிரியேஷன் இப்போ வந்திருக்கு. அப்போ பகவானுக்கு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னால் அவரும் வந்து நம்மளை மாதிரி ஒரு பந்த புருஷனாக ஆயிடுவார் தானே. இப்போ ஞானி அப்படின்னா டிசையர்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பகவானுக்கு ஆசை இருக்குது அப்படின்னு வேதம் எப்படி சொல்கிறது? இப்போ சங்கரர் வந்து இந்த கொஸ்டினை தானே ரேஸ் பண்ணி அதுக்கு ஆன்சரும் கொடுக்குறார் பாஷ்யத்தில். பகவானோட ஆசை, ஞானியோட ஆசை, இதெல்லாம் சுத்த காமா. அது அந்த டிசையரெல்லாம் இந்த 3 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற டிசையர்ஸ், அதனால அலவுட் அப்படின்னு சங்கரர் வந்து சொல்கிறார். அப்போ இந்த ஞானியோ ஆர் இந்த சிதப் பிரக்ஞா இவெல்லாம் இருக்கா இல்லையா, இவெல்லாம் வந்து எப்படி தன்னோட லைஃப்பை வந்து இப்போ லீட் பண்ணுவா அப்படின்னா, இந்த 5 சீரீஸ் மேட்ச் இருக்கும்ல, என்ன 5 மேட்ச் சீரீஸா, ஓகே 5 மேட்ச் விளையாடணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அவள் ஆல்ரெடி வந்து 3ல் ஜெயிச்சிருப்பா. இப்போ பாக்கி 2 விளையாடணுமா வேண்டாமா? எப்படி விளையாடுவா? 4வது 5வதையும்
ஜாலியாக விளையாடுவா. ஏன்னா ஆல்ரெடி வின்னு, ஆல்ரெடி சக்ஸஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி விளையாடுவா? ஜாலியாக விளையாடுவா. அந்த மாதிரி தான் ஞானி தன்னோட லைஃபை லீட் பண்ண. எல்லா டிரான்சாக்ஷனுமே எப்படின்னா அந்த 5 மேட்ச் மாதிரி 3 மேட்ச்சில் ஆல்ரெடி வின்னு. வந்தால் வராட்டா போகிறது. 4வது மேட்ச்சு வின் பண்ணாலும் ஓகே, வின் பண்ணலைனாலும் ஓகே. சரி 3 மேட்ச்சு தான் ஜெயிச்சாச்சே, அதனால் எதாவது காமா சோமான்னு விளையாடுவாளானா காமா சோமான்னு விளையாட மாட்டா. ஏன்னா அதுலேயே ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணணுமே. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு இல்லையா. அப்போ அதையும் பெட்டராக இன்னும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்பா. ஜெயிச்சா ஓகே, ஜெயிக்கலைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி நான் இல்லை, இமோஷனலி ஐ ஆம் இண்டிபெண்ட். ஸோ இதுதான் ஒரு ஞானியுடைய ட்ரெய்ட். அப்போ ஒரு ஞானியுடைய ஹோல் லைஃபே அந்த 4th மேட்ச் மாதிரி தான் இருக்கும். பிரஜஹாதி யதா காமான். இப்போ அசுத்த காமாவை ஞானி ட்ராப் பண்ணிடுவார். நேச்சுரலாகவே அந்த அசுத்த காமா ஞானியை விட்டு போயிடும். பைண்டிங் டிசையர்ஸ் எதுவும் ஞானிக்கு இருக்காது. ஸோ இந்த இடத்துல பிரஜஹாதி சர்வான் காமான் அப்படின்னா பைண்டிங் டிசையர்ஸும் அசுத்த காமாவும் ஞானியை விட்டு போயிடுறது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்லோகம் ஒரு சூத்திர ஸ்லோகம் அப்படின்னு இதை சொல்லுவாள், பீஜ ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இதிலேருந்து கிருஷ்ணர் இப்போ எடுத்து ஒன்றா நமக்கு இதனுடைய எக்ஸ்பேண்ட் பண்ணி ஞானியை பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு அவர் சொல்ல போகிறார். இதனோட வியாக்கியானம் தான் பாக்கி இருக்கிற அத்தனை ஸ்லோகங்களும். நாம் நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 56, பேஜ் நம்பர் 54-55. துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹः வீதராகபயக்ரோதः ஸ்திததீர்முனிருச்யதே. ஸோ எப்படி ஞானி தன்னோட லைஃப்பில் ஏற்படுற ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதுவும் எஸ்பெஷலி கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் ஞானி அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன கிளியராக தெரியுது? ஞானிக்கும் கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் வாழ்க்கையில் வரும். ஏன்னா இப்போ நாம் என்ன கோத்ரூ பண்ணின்னு இருக்கோமோ அதுக்கு பேர் பிராரப்தம் அப்படின்னு பேர் இல்லையா. அந்த பிராரப்தம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த பாடி இருக்கிற வரைக்கும் பிராரப்தம் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகும். இப்போ பிராரப்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் பாபம் அண்ட் புண்ணியம் மிக்ஸ்டு. அதனால் சுகம் அண்ட் துக்கம் மிக்ஸ்டாக தான் அந்த லைஃப் ஆனது இருக்கும். ஏன்னா அந்த பிறப்பே பிராரப்தத்தினால தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் சாகர வரைக்கும் பிராரப்தம் இருக்கும். இப்போ பாபம் அண்ட் புண்ணியம் மாறி மாறி எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணியே ஆகும். பட் ஞானிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இந்த விஷயத்தில் அப்படின்னா, ஞானி ஃப்ரெஷ் பாபம் அண்ட் புண்ணியமை இன்கர் பண்ண மாட்டா. ஆகாமி இருக்குல்ல, ஆகாமி ஞானிக்கு கிடையாது. ஆனால் பிராரப்தம் டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஞானிக்கு பிராரப்தம் உண்டு. சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ? சப்போஸ் ஞாபகம் இல்லைன்னா அது என்னுடைய பிராரப்தம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கர்மா பண்ணினாலோ அந்த கர்மாவுடைய ரிசல்ட்டு ஞானியை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? ஞானியாக ஆகிறதுக்கு முன்னாடி ஞானி என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாரோ அதுக்கான ரிசல்ட்டே இப்போ ஞானியை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? அனுத் விக்ன மனாஹா. ஞானியோடைய மைண்ட் இப்போ எப்படி இருக்கும்?
ஞானியை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதான்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும்? ஞானி வந்து இமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் இல்லையா? ஞானம் அப்படிங்கிற ஷாக் அப்சார்பர் வந்து ஞானிக்கிட்ட இப்போ இருக்குது. ஞானம்ங்கிற இன்சுலேஷன் இருக்குது. இந்த வண்டியிலலாம் ஷாக் அப்சார்பர் இருக்கே, இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் இல்லையா? அதுவும் நம்மளோட ரோடுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் எஸ்பெஷலி இந்த ஏரியா ரோடுக்கு ஷாக் அப்சர்வர் இல்லாமல் போனோன்னா முடிஞ்சுது. ஸோ ஷாக் அப்சர்வரோடு ட்ராவல் பண்ணினோன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்து டெஃபினட்டாக மினிமமாக இருக்கும். சரி, இந்த இன்சுலேஷன், இந்த இம்யூனிட்டி இதெல்லாம் ஓவர் நைட்டில் நமக்கு வந்து கிடச்சிடுமா அப்படின்னா ஓவர் நைட்டில் நடக்கிற விஷயம் இல்லை. இது வந்து எப்படி இருக்குன்னா கிராஜுவலாக தான் இந்த ப்ராக்ரஸை நம்மளால் வந்து பார்க்க முடியும். நம்மளுடைய க்ரோத்தே, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தே எப்படி இருக்கும்னா கிராஜுவலாக தான் இருக்கும். அப்போ இந்த டீச்சிங்கை வந்து நம்மளுடைய மனசு உள் வாங்கிக்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்மளால் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மைண்ட் வந்து கிராஜுவலாக ஸ்ட்ராங் ஆகிறதா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம மைண்டோட ஸ்ட்ரென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறது? அதாவது இந்த கீதா டீச்சிங் இருக்குல்ல, நம்ம வந்து இவ்வளோ நாள் அட்டன் பண்ணுறோமே, இது வந்து உண்மையாகவே எனக்கு யூஸ் ஆகிறதா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளை நாமளே வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். அகெயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த வாழை மெஷர் பண்ணக்கூடாது. அடுத்தவா எப்படி இருக்கா? இந்த கீதா டீச்சிங் ஒருத்தருக்கும் அவாளுக்காக படிக்கிற விஷயம். இப்போ எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 10-15 வாட்டி மென்டலாக டிஸ்டர்ப் ஆவேன். என்ன ஒரு சின்ன விஷயமும் என்னை வந்து உடனே அஃபெக்ட் பண்ணிடும். இப்படி இந்த பென் இங்கே தான் இருக்கணும்னா அங்கே தான் இருக்கணும். என் வீட்டில் என் குழந்தை எடுத்து இங்கே வச்சுருத்தேன்னா என்னால் வந்து அதை ஒத்துக்க முடியாது. அப்போ சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் கூட நான் வந்து டிஸ்டர்ப் ஆவேன். ஸோ லிட்ரலி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20-25 வாட்டி வந்து என் மைண்டு வந்து அஃபெக்ட் ஆகிறது அப்படின்னு சொன்னால், அண்ட் நான் யார் கூட பேசினாலும் சண்டை போடாமல் என்னால் பேச முடியாது. எப்பா பாரு பிரச்சனை தான். நான் பேசினாலே முடிச்சுன்னு வரும்பொழுது சண்டைனால தான் அந்த பேச்சு வந்து முடிஞ்சிருக்கும். ஏன் யாருமே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறா. அந்த அந்த மாதிரி எனக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு யாரும் மேட்ச் ஆகாததுனால ஈஸியாக வந்து என்னோடய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுறது. பட் இப்போ கிளாஸு கேட்க கேட்க நமக்கு என்ன புரிய வரும்? அடுத்த வாழை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, மாற்றவே முடியாது அப்படிங்கிறத மனசு இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். புத்திக்கு ஃபஸ்ட்டு அந்த அறிவு வந்துடும். மாறணும்னா நீ தாண்டா மாறணும், அடுத்த வாழலாம் உன்னால் மாற்ற முடியாது அப்படின்னு புத்திக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஆனால் மனசு வந்து அதை பிலீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுறதுனா டைம் தேவைப்படுறது. மனசு வந்து திருப்பி ரிப்பீட்டடாக அதை சொல்லி தான் மனசை வந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். அப்போ ரிப்பீட்டடாக இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது, இந்த கிளாஸ்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மனசு வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது, எஸ் அடுத்த வாழை நம்மளால் மாற்றவே முடியாது அப்படிங்கிற அறிவு வந்த உடனே அந்த மென்டல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேயில் ஏதாவது கொஞ்ச நேரம் மட்டும்தான் காமாகவே இருப்பா, பாக்கி நேரம் எல்லாம் வந்து ஏதோ ஒரு இரிட்டேஷன் இல்லை கோபம் அந்த மாதிரியே இருப்பாள். இப்போ இந்த நாலெட்ஜினால் நம்ம காமாக இருக்கிற டைமு இன்க்ரீஸ் ஆகி இருக்கா, அதை நாம் செக் பண்ணலாம். இது நமக்கே நாமளே வந்து டெஃபினட்டாக செக் பண்ணிக்கலாம் இல்லையா? இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் அண்டு அந்த ஃப்ரீக்குவென்சி இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 25 வாட்டி நான் வந்து டிஸ்டர்ப் ஆவேன் அப்படின்னு சொன்னால் அது இப்போது 10 வாட்டியாவோ 15 வாட்டியாவோ குறைஞ்சிருக்கா. இதை வந்து நாம் அப்சர்வ் பண்ணி
தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தானாகவே எனக்கே வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 10 வாட்டி நடந்தது 15 வாட்டி நடந்தது தானாகவே ஏதாவது ஸ்பூரிக்குமானா தானாகவே ஸ்பூரிக்காது. இதுக்கெல்லாம் நாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்மளோட மைண்டை நாமளே இப்போது வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தானே நம்மளை மாற்றிக்க முடியும் இல்லையா? ஏதோ இல்லைன்னா கேட்குற ஒரு விஷயம் தனியாக இருக்கும், நம்ம மாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ கொஞ்சம் அதுக்கு அவேர்னஸோடு இப்போ நான் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி எத்தனை வாட்டி டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அந்த 1 1 1 1 போட்டுன்னு கடைசியாக கவுண்ட் பண்ணி அது ஒரு 4-5 நாள் பண்ணி பாருங்க, எத்தனை வாட்டி குறைஞ்சிருக்கா, அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து டெஃபினட்டாக அறிவு வர்றது மூலமாக அந்த இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸஸோட ஃப்ரீக்குவென்சி டெஃபினட்டாக குறையும். ரெண்டாவது, அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸோடைய இன்டென்சிட்டினா தீவிரம். அதோட தீவிரத்தை எப்படி மெஷர் பண்ணுறது? இப்போ சப்போஸ் மனசு பாதிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த பாதிப்புடைய தீவிரம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுவோன்னா லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடும். சும்மா ஒரு லைட்டாக ஒரு சலசலப்பு அதோடு போயிடும். சப்போஸ் அதனுடைய தீவிரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இப்போ எப்படி எது மூலமாக நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்? வாக் மூலமாக நான் வந்து இப்போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். அப்போது மனசுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இப்போது என்னுடைய வாய் வழியாக அந்த டிஸ்டர்பன்ஸு வெளியில் வருது. வாக்குன்னா நம்மளுடைய பேச்சு. நம்மளோட மனசு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பேசுகிற பேச்சை வச்சு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து காமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து புலம்பின்ண்டே இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியும்ல, பாவம் ஏதோ வந்து அவளோட மைண்டு வந்து இப்போது அஃபெக்ட் ஆகிருக்கு, அதனால தான் அந்த மாதிரி பேசுகிறா. சரி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து அவளுக்கு சமாதானம் சொல்லுவோம். கொஞ்சம் அப்படிலாம் நம்ம பரிதாபம்லாம் படுறோம்ல. அப்போது என்ன ஆகுறது? அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வந்து வாக்கு மூலமாக இப்போது ஓவர்ஃப்ளோ ஆகுறது. அதனால தான் அவள் என்ன பண்ணுவாள், தெரியாமலேயே அந்த அடுத்தவளை ஹர்ட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாள். ஏன் நாம் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகியிருக்கோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அடுத்தவளை ஹர்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கூட தெரியாமல் நாம் யூஸ் பண்ணுவோம். கத்துறது அதெல்லாம் நடக்கும். ஸோ மனசு டு வாக் ஓவர்ஃப்ளோ. இதை விட இன்னும் இன்டென்சிட்டி சப்போஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? வாக்கு இந்திரியம்லேருந்து இப்போ அது எங்கே ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்னா உடம்பு முழுக்க ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்போ தான் அந்த உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது, வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் யாருக்கும் நடந்தது? எங்கள் கீதாவில் யாருக்கு நடந்தது? சீதந்தி மமகாத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயத்தேன்னு சொல்கிறான் கிருஷ்ணா. என்னோட உடம்பெல்லாம் நடுங்கிறது, நாக்கெல்லாம் உலர்ந்து போயிடுத்து, என்னால் வந்து காண்டிபத்தை தூக்கிற சக்தி கூட என்னுடைய கைக்கு இப்போ இல்லை. அப்போ அந்த மனசுடைய பாதிப்பு எவ்வளோ தூரத்துக்கு இருந்தால் ஃபஸ்ட்டு புலம்பினானா எல்லா விதமான டீச்சிங்கையும் கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்ன ஆகிடுறது? அதுக்கு மேலேயும் ஓவர்ஃப்ளோ ஆகி அவனோட உடம்பையே வந்து அது இப்போது அஃபெக்ட் பண்ணிட்டு. அப்போ இன்டென்சிட்டி கம்மியாக இருந்ததுன்னா, இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸோடைய இன்டென்சிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அது வெறும் மனசை மட்டும் பாதிக்கிறது. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மனசை தாண்டி வாக்கையும் பாதிக்கிறது. அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வாக்கையும் தாண்டி காயத்தையும் அது வந்து பாதிக்கிறது. காயம் அப்படின்னு சொன்னால் சரீரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மனம், வாக்கு, காய, இது மூணுமே வந்து அஃபெக்ட் ஆகிறது. இப்போ நாம் வந்து அசஸ் பண்ணிக்கலாம் இன்டென்சிட்டி எப்படி இருக்குது. மனசோடையே நின்றுட்டு போய்டுறதா, இல்லை நாம் வந்து அனாவசியமான வார்த்தைகளை நான் விடுறோமா, இல்லை அப்படியே டென்ஷன்லாம் பிபிலாம் ஷூட்டப் ஆகி உடம்புலாம் வேர்த்து கொட்டி அந்த மாதிரி அளவுக்கு என்னுடைய டிஸ்டர்பன்ஸ் இப்போ இருக்கா இப்படிங்கிறதை நாம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸுடைய ஃப்ரீக்வன்சி, ரெண்டாவது இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸுடைய இன்டென்சிட்டி, மூணாவது என்னது, என் மனசு வந்து பாதிச்சிருக்கு இப்போது அப்படின்னு சொன்னால் அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் எத்தனை டைம் எடுத்துக்கிறேன்.
அந்த ரிக்கவரி டைம் இருக்குல்ல, அது வந்து குயிக்காக நடக்கிறதா இல்லை கொஞ்சம் டைம் வந்து எனக்கு தேவைப்படுறதா. இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நேச்சுரலாக மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ ரெக்கவரி பீரியடும் என்ன ஆகிடும், ஜாஸ்தியாக ஆகிடும். ஒரு ஹோல் டே வந்து அந்த விஷயத்தினால அப்செட் ஆகி என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். சில பேர்லாம் இருக்காவெல்லாம் ஹோல் வீக் எடுத்துப்பா, ஒரு விஷயம் வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. இன்னும் சில பிரகஸ்பதிகள்லாம் இருக்காவா 1 month, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது போட்டு பெருசாக வந்து இது பண்ணிட்டு என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, வேறு எதையுமே என்னால் திங்க் பண்ண முடியல அப்படின்னு 1 மாதம் எடுத்துப்பா. அப்போ இந்த ரிக்கவரி பீரியட் குறைய ஆரம்பிக்கணும். அது குறைய ஆரம்பிச்சதுன்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது, க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மைண்டு வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ரிக்கவரி பீரியட் கம்மி ஆக ஆக மென்டல் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 3மே வந்து குறையிறதா அப்படிங்கிறத நமக்கு நாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா FIR அப்படின்னு சொல்லுவாள். FIR ரிடக்ஷன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஜென்ரலாக FIRனால் ஞாபகம் இருக்கும்ல நமக்கு, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். வேதாந்தத்தில் வாட் இஸ் FIR? இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸோட ஃப்ரீக்வன்சி, இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸோட இன்டென்சிட்டி, இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸோட ரெக்கவரி டைம், இந்த 3மே வந்து கம்மியாக ஆகணும். ஸோ FIR ரிடக்ஷன் நடக்கிறதா அப்படிங்கிறத நமக்கு நாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஞானி அப்படிங்கிற பர்சனுக்கு மைண்ட் எப்படி இருக்கும்? வெரி வெரி ஸ்ட்ராங். அதனால் எப்படி இருப்பார்? துக்கேஷு அனுத்விக்ன மனாஹா. துக்கேஷு அப்படின்னா அந்த கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி இருப்பார் அவர்? எந்த விதமான இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஞானியால் இருக்க முடியும். அனுத்விக்ன மனாஹானா டிஸ்டர்பன்சஸ் இருக்காது, மனசில் டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. சரி, சுகேஷு சுகமான சூழ்நிலையில் விகத ஸ்பிருஹா எக்ஸைட்டும் ஆக மாட்டார். இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. இந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு பர்சன் வந்து எலெக்ஷனில் நின்னாராம். எத்தனை வாட்டி நின்னார்னா 27 வாட்டி எலெக்ஷனில் வந்து கான்டெஸ்ட் பண்ணியிருக்கார் அந்த பர்சன். 27 வாட்டியும் தோற்று போயிட்டார். 28வது வாட்டி ஜெயிச்சுட்டார். அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்காமல் பர்சன் செத்தே போயிட்டார். இது வந்து நிஜமாலே நடந்தது. இப்போ வேதாந்தம் சொல்கிறது பாசிட்டிவ் எக்ஸைட்மெண்ட் ஆர் நெகட்டிவ் எக்ஸைட்மெண்ட் ரெண்டுமே வந்து கெடுதல், நாட் ஹெல்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஞானி எப்படி இருப்பார்? சுகேஷு விகதஸ்பிருஹா துக்கேஷு அனுத்விக்ன மனாஹா. எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் தன்னுடைய நிலையை மறக்காமல் இருப்பார். ஹீ இஸ் நாட் கேரிட் அவே. விகதஸ்பிருஹா, ஸோ பேலன்ஸ்டாக இருப்பார். வீதராக பயக்ரோதா. வீத அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். ரஹித அது இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். என்னெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஞானிக்கு? ராக பய குரோத. ராகங்கிற வார்த்தையை நம்ம எங்கேயா கேட்டிருக்கோமா? ராகனா அட்டாச்மெண்ட். ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். சம்சாரத்துடைய டெஃபினிஷனை பார்க்கும் பொழுது ராக சோக மோக அப்படின்னு பார்த்தோம்ல. இங்கே வந்து ராக அப்படின்னோடனே டிசம்பர் சீசன்னு கல்யாணி காம்போச்சின்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ராக அப்படின்னா அட்டாச்மெண்ட். அப்போ ஞானிக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. அட்டாச்மெண்ட் ஏன் ஏற்படுறது ஜென்ரலாக? வெரி குட். டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால தான் அட்டாச்மெண்ட் ஆனது ஏற்படுறது. அப்போ மைண்டு வந்து வீக்காக இருக்கிறதுனால ஒரு பொருள் மேலே டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணி அதனால நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் ஆனது ஏற்படுறது. ஸோ இப்போ டிபெண்டன்ஸை பேஸ் பண்ணி ஞானி எதனோடையும் வந்து டிபெண்டன்சியை வச்சுக்கவே மாட்டார். அதனால் அவருக்கு பற்று அப்படிங்கிறது இருக்காது. பற்று அப்படின்னு இருந்ததுன்னா நேச்சுரலாக என்னவும் கூட இருக்கும் அப்படின்னா எதிர்பார்ப்பும் டெஃபினட்டாக. அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதனால் வந்து இந்த
அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு செல்ஃப் சென்டர்டு விஷயம். எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது, அதனால் நான் வந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் திங்கை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இதே லவ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அட்டாச்மெண்ட் இல்லாமல் லவ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங் மைண்டு தன்னோட ஸ்ட்ரென்த்தை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னா லவ்வாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஒரு வீக் மைண்டு வீக்னஸ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்னா அட்டாச்மெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இதுதான் டிஃப்ரென்ஸு அட்டாச்மெண்ட்டுக்கும் லவ்வுக்கும். அப்போ அட்டாச்மெண்ட் செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்கும், லவ் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ லவ்வில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் எதுவும் இருக்காது, அட்டாச்மெண்ட்டில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ லவ் வந்து எப்படி ஏற்படுறது அப்படின்னா இவாளுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், இவாளுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த லவ் ஆனது ஏற்படுறது. அட்டாச்மெண்ட் எதனால் ஏற்படுறது, இவா கிட்டேந்து எனக்கு என்ன கிடைக்கும். அது நம்ம பசங்களாக கூட இருக்கட்டுமே, பசங்கக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்போம், பசங்க மூலமாக எனக்கு சொசைட்டியில் நல்ல பேர் இருக்கணும், பசங்க மூலமாக எனக்கு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் ஆனது இருக்கணும், உங்களை மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் உண்டா அப்படின்னு யாரை வச்சு சொல்லுவான், பசங்களை வச்சு தான் சொல்லுவா இல்லையா. அப்போ அதுக்கு பேர் என்னது, அட்டாச்மெண்ட். இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நாம் நம்ம பசங்க மேலே வச்சுருக்கிறதுக்கு பேர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக நான் என்ன பண்ணுவேன், அந்த எக்ஸ்பெக்டேஷனும் கூட இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி 100% நடந்துக்கணும் அப்படின்னு அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாம் வந்து ட்ரை பண்ணுவோம். அதனால தானே பசங்க வந்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் இப்படி பண்ணினா தான் கரெக்ட் அப்படின்னு அந்த மாதிரி கண்ட்ரோலிங் வேலையெல்லாம் நாம் வந்து பண்ணுறோம். ஏன்னா அந்த கண்ட்ரோலே எதுக்கு பண்ணுறேன், என்னுடைய பெனிஃபிட்டுக்காக அந்த கண்ட்ரோலிங் வேலையெல்லாம் பண்ணுறேன். இப்போ அந்த பர்சனுக்கு நான் வந்து ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேன். இதே லவ் அப்படின்னு சொன்னால், அன்பு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லாருமே அதே ஃப்ரீடமை தானே எதிர்பார்க்குறா, நான் எப்படி ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ அந்த மாதிரி தானே என்னை சுற்றி இருக்கிற ஒரு பர்சனும் ஃப்ரீயாக இருக்கணும், ஐ ஷுட் நாட் பி கண்ட்ரோல்டு அப்படின்னு ஆசைப்படுவா. அதனால அவளுக்கு அந்த ஃப்ரீடமை நாம் கொடுக்கணும். இப்போ அட்டாச்மெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நினைப்பா, லவ்வில் அந்த கண்ட்ரோலிங் விஷயம் இருக்காது, ஃப்ரீடமை கொடுப்பா. அதனால் பூஜ்ய சுவாமிஜி பியூட்டிஃபுல்லாக ஒரு சேயிங் சொல்கிறார், டு தி எக்ஸ்டென்ட் யூ கிவ் ஃப்ரீடம் டு அதர்ஸ் டு பி வாட் தே ஆர், டு தட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.